திங்கட்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது என்பது யதார்த்தமாக நடந்தது. வஹி இறங்கியது, அல்லாஹ்வுடைய திட்டம். அந்த நாள் நல்ல நாள் என்று சொன்னால், ஒரு பேச்சுக்கு நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை கொண்டாடுகின்றாய் என்று சொன்னால் அந்த நாள்ல நோன்பு குடி. எவனாவது நோன்பு குடிக்கிறானா? கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுல் இஸ்னைன் வ யௌமுல் ஹமீஸ், திங்கட்கிழமை அதே போல வியாழக்கிழமை, அந்த நாள்ல அமல்கள் ரப்புல் ஆலமீனிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த நாள்ல நான் ஒரு நோன்பாளியாக என்னுடைய அமல் ரப்புல் ஆலமீனிடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் முஹப்பத்து. திங்கக்கிழமை பிரியாணி வச்சு மாட்டுற, தாட்சியாவோட சேர்த்து வச்சு மாட்டுற, பருப்பு சாம்பார் கறியும் சேர்த்து போட்ட ரொம்ப சிறப்பு. மீலாது விழா எல்லாமே சாப்பாடு வேலை தாங்க. இந்த மௌலுது அவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டான ஒரு சரக்கு. இது ஓதுறதுக்கு, இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சோறுக்கு, இதுல கிடைக்கக்கூடிய ஒரு பங்குக்கு காசு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும். கொளுத்த வேண்டிய ஒரு மௌலுது கிதாப், எரிக்க வேண்டிய ஒரு மௌலுது கிதாப், அல்லாஹ் மீது போய் சொல்லக்கூடிய ஒரு சரக்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவன் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அவனிடம் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அதோடு சுன்னத்துல் ஜமாஅத்தினருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம். இதற்காக வேண்டி நகரெங்கும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மௌலுது, மீலாது இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலோ அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நேசம் வைத்தவர்கள் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர்களுடைய காலம். அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று 4 கலிஃபாக்கள். எந்த பேச்சில் எடுத்தாலும் 4 கலிஃபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா என்றால் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த ஒரு மீலாது என்பது இருக்கின்றது, அது எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதற்கு முதன்மை சான்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி தான் பிறந்தார்கள், பிறை 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம், சரியான ஆதாரம் இல்லை. நமக்கு குர்ஆன் இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு ஆதாரம், அதில் இடம் பெற்றிருக்க வேண்டும். குர்ஆனை பொறுத்தவரையில் யாருடைய பிறப்பையும் இறப்பையும் பற்றி சொல்லிக் கொண்டு இருக்காது, அதனுடைய வேலை கிடையாது. அல்லது அசஹு குத்துபில்லாஹி பாத கிதாபில்லாஹி, புகாரி இவங்க சொல்லுவாங்க. குர்ஆனுக்கு அடுத்து மிக 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 சரியான ஒரு நூல் புகாரி என்று சொல்கின்றார்களே, அப்படி அறிவிப்பாளர்கள் தொடர் சரிபார்க்கப்பட்டு சரியான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்ற சங்கிலி தொடரான அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறதா என்றால் ஆதாரபூர்வமான, அது போன்று முஸ்லிம் இது போன்ற அறிவிப்பாளர்கள் சரியான வரிசையில் உள்ள அந்த ஹதீஸ் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் 12 என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்றால் கிடையாது. வரலாற்றில் பல செய்திகள் வரும், அத்தனையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இந்த நாளை பிடிச்சி இவர்கள் தூக்கி பிடிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயரை பயன்படுத்தி இஸ்லாத்தில் ஒரு புதிய கொள்கையை புகுத்துவதற்கு முனைந்திருக்கின்றார்கள். அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்பது உறுதியானது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் அந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் திங்கட்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். உன்சில அலைய, அந்த நாளில் தான் எனக்கு வேதமும் அருளப்பட்டது. இதுதான் பாயிண்ட். திங்கட்கிழமைக்கு நோன்பு வைக்கணும், அதில் பிறந்தது என்பது யதார்த்தமானது. ஆனால் ரொம்பவும் சிறப்பானது எது? அந்த நாளில் எனக்கு வஹி அருளப்பட்டது, குர்ஆன் அருளப்பட்டது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இவர்கள் தலைக்கட்டு வாரியாக வசூல் செய்து அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் சாப்பாடு போட்டு விநியோகித்து அதை கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஏமாற்று பெறுவழிகள். இவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரியம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. தடபுடலாக
பெரிய கடாபணம் எல்லாம் தூக்கி வச்சு சாப்பாடு ஆக்கி, விஷயமே எதுல அடங்கியிருக்கு தெரியுமா? இந்த சாப்பாடுல தான் அடங்கியிருக்கு. இதை நிறுத்திட்டேன்னு வைங்க, மௌலிது கதை முடிஞ்சு போயிடும். எரியுவதை புடுங்கி விட்டால் கொதிப்பது அடங்கிவிடும். இந்த வரி கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சோத்துக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஷிர்க்குக்கு கொடுக்கின்றோம். அதான் அதுல அடிப்படை பாயிண்ட். இதை நிறுத்துங்க, அவன் மௌலிதை நிறுத்திடுவான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முஸைலமா கஸ்ஸாப் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றான். ரசூலுல்லாஹ்ட்ட பேரம் பேசுறான். என்ன பேரம் பேசுறான்? இந்த முகமது தனக்கு பிறகு என்னை இந்த ஆட்சி கட்டிலுக்கு பொறுப்பாளராக ஆக்குவானேயானால் நான் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் கம்பீரமாக பேசுறாங்க. ஏய், இந்த கையில உள்ள ஒரு குச்சி கை தடிய கூட உன்னிடத்தில் நான் தர முடியாதா? கம்பீரமான பேச்சு. இதுல என்ன ஒரு வினோதம் என்று சொன்னால், வரலாற்றில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுதே முஸைலமத்துல் கஸ்ஸாபுனுடைய கதையை முடிக்கலாம். இந்த சமுதாயம் அதற்கு பின்னால தடம்புரளாத அளவிற்கு எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை உலக வரலாற்றில் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்று என்ன தோன்றுகின்றது. காலம் கடக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்றார்கள். இந்த செய்தியை பேசும்போது அங்கு இருக்கிறது யாரு? சாபித் இப்னுல் கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க இருக்கிறாங்க. அந்த நபி தோழரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால போர் வந்து விடுகின்றது. யமாமா போர். 70க்கும் மேற்பட்ட காரிகள் கொல்லப்பட்ட ஒரு படு பயங்கரமான ஒரு போர், கொடூரமான ஒரு போர். அந்த போர்க்களத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்கள்ட்ட வர்றாங்க. கேட்குறாங்க, என்ன நீங்க போர்க்களத்துக்குன்னு வராமல் இருக்கிறீங்களே என்று கேட்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது, இந்த எப்போ வர்றேன், ஆனா இவங்க என்ன கோலத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஜனாசாவுடைய கஃன் துணியை அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசி ஷஹாதத்திற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த போர்ல முஸைலமா கொல்லப்படுகின்றான். இவர்களும் ஷஹீதாகின்றார்கள். அவன் எப்படி? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலும் ஒரு சமுதாயம் இருந்து அந்த கொள்கையை காத்து நின்ற தங்களுடைய உயிரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் நீத்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உறுதிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. இந்த கொள்கை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய கொள்கை கிடையாது, நம்முடைய தலைமுறைக்கு கடத்தி வைக்க வேண்டிய ஒரு கொள்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இவர்கள் ஒரு ஏமாற்று காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திங்கட்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது என்பது யதார்த்தமாக நடந்தது. வஹி இறங்கியது, அல்லாஹ்வுடைய திட்டம். அந்த நாள் நல்ல நாள் என்று சொன்னால், ஒரு பேச்சுக்கு நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை கொண்டாடுகின்றாய் என்று சொன்னால் அந்த நாள்ல நோன்பு குடி. எவனாவது நோன்பு குடிக்கிறானா? கிடையாது. கொடுமை. திங்கட்கிழமை எப்படிப்பட்ட நாள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்க தசூமு நோம்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஹத்தா லா தகாது துஃப்தீர், நோம்ப விடவே மாட்டீங்க போல் இருக்கிறது என்று நாங்க என்ன தலப்படக்கூடிய அளவிற்கு நோம்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. விடுறீங்க ஹத்தா லா தகாது அன் தசூம, இனிமே நீங்க நோம்பே பிடிக்க மாட்டீங்க என்பது போன்று நோம்ப விட்டாரீங்க. ஆனா 2 நாட்களை தவிர அந்த நாட்கள் இந்த நோம்புக்குள்ளேயும் வந்துருது. அந்த நோன்பு வரிசையில இடம்பெறாத பொழுது அந்த 2 நாள்ல நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியா கேட்கிறாங்க, அந்த 2 நாள் என்ன நாள் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, யௌமுல் இஸ்னைன் வ யௌமுல் ஹமீஸ், திங்கக்கிழமை அதே போல வியாழக்கிழமை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த நாள்ல அமல்கள் ரப்புல் ஆலமீனிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த நாள்ல நான் ஒரு நோன்பாளியாக என்னுடைய அமல் ரப்புல் ஆலமீனிடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் முஹப்பத்து. திங்கக்கிழமை பிரியாணி வச்சு மாட்டுற, தாச்சியாவோட சேர்த்து வச்சு மாட்டுற, பருப்பு சாம்பார் கறியும் சேர்த்து போட்ட ரொம்ப சிறப்பு மீலாத வேலை. அவ எவ்வளவு பெரிய, எல்லாமே சாப்பாடு வேலை தாங்க. எல்லாமே அந்த மௌலிதினுடைய தொடக்கமே 12,000 பேருக்கு பல எண்ணிக்கையில வருது. மறந்து போச்சு.
அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தான். அதனாலதான் இந்த 12 நாளைக்கு மீன் கடைக்காரன் மீன் எடுக்கிறதுக்கு பயப்படுறான். எப்படி வச்சிருக்கிறானோ சாப்பாட்டுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதனால திங்கக்கிழமை சிறப்பு என்று சொன்னால் எந்த அளவிற்கு வருகின்றது என்று சொன்னால், திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதாவது வெள்ளிக்கிழமையுடைய இரவு சோனம் திறக்கப்படுகின்றது. ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு வாரத்தில் செய்த அமல்கள் அதெல்லாம் எடுத்து காட்டப்படுது. அவ இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். இதில் சிறுக்கு வைக்காத எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. 2 பேர் பேசாம இருந்தான் என்று சொன்னால் அதற்காக வேண்டி இவருக்கு நீங்க அவகாசம் கொடுங்க, இவர்களுக்கு அவகாசம் கொடுங்க, இவர்களுக்கு அவகாசம் கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து சொல்லப்படுகின்றது. 2 பேரும் ஒற்றுமையாகின்ற வரை இவனுடைய அமலை அப்படியே பெண்டிங்ல இருக்கும், நிலுவையில் இருக்கிற வரைக்கும் இவன் சண்டையில இழுவையில் இருந்துகிட்டு இருந்தான். அது சரியானது என்று சொன்னால் சொக்கு என்ற அமலை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுகின்றான். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் இது 2வது அடிப்படை. முதல்ல தேதி, பிறந்த தினம், அது இன்ன நாள் தான் என்று உறுதியான வரலாற்றில் வருகின்றது. ஏன்னா இப்படி சொன்ன உடனே பாருங்க வரலாற்றில் வருது, வரலாற்றில் எவ்வளவோ குப்பைகள் வருது, அதெல்லாம் எடுத்துக்கிற முடியாது. நமக்கு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்று சொன்னால் ஹதீஸ் அடிப்படையில் கொண்டு வா. திங்கக்கிழமை பிறந்தாங்களா, ஹதீஸ்ல இருக்கின்றது, முஸ்லீம்ல வருது. அவ இந்த அடிப்படையில் இன்ன நாள் என்று உறுதியாகவில்லை. 2வதாக திங்கக்கிழமை பிறந்தார்கள் என்று சொன்னால் நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது உனக்கு உண்மையிலேயே முஹப்பத் இருக்குமே ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நோன்பு பிடிக்கணும். அப்போ அது கிடையாது. அப்போ மீலாது தினத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த தினம் கொண்டாடுகிறேன் என்று சொல்வது இருக்கின்றது ஏமாற்று வேலை. இன்னொரு விஷயம் இருக்கு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாத்துறான் பாருங்க. இந்த பின்னால வர்றவங்க இந்த கந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மரணப்படுக்க வேதனை, எழுந்திருக்கிறாங்க, உட்கார்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, கை தாங்களாக வந்து தொழுகிறாங்க, ஜமாத்தில் நிற்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால வருவாங்க. இதெல்லாம் நபி தோழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி காலம் நெருங்கி விட்டது என்று. அப்போ ஒரு முறை சஃப்ல, இது புகாரில் வருது, சஃப்ல எல்லாருமே நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால வந்தாச்சு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அப்படி திரையை நீக்கிறாங்க. திரையை நீக்கின உடனே நிற்கிறாங்க. பார்த்த உடனே ஹமம்னா அன் நஃப்தத்தின, நாங்கள் அப்படியே ஒரு மாதிரியா தடுமாற ஆரம்பிச்சிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தில் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பாளர் வர்ணிக்கின்றார், ஒரு புது புத்தகத்தினுடைய காகிதத்தால் எப்படி பளபளக்க மின்னுமோ அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. புகாரில் இந்த அளவுக்கு பதிவாயிருக்கின்றது. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏறிட்டு பார்க்காதவர்கள், எதிர்த்து பேசாதவர்கள், அவர்கள் இறுதி நாள் வரைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா ஆமன்னா சல்லம்தான், ஈமான் கொண்டோம், நம்பிக்கை கொண்டோம் என்று கட்டுப்பாடு. இராணுவ தளபதியில முதல் தளபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்ட உடனே அப்படியே என்ன செய்றாங்கன்னு ரிவர்ஸில் வர்றாங்க, பின்னால வர்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்அதிம்மு ஸலாத்தக்கும், கையை காட்டுறாங்க, உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கையை காட்டுறாங்க, திரை தொங்க விடுறாங்க. அன்றைய தினமே ஒஃபாத் ஆகி விடுகின்றார்கள். துஃபிய ஃபி யௌமிஹி, அந்த நாளிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். அது திங்கக்கிழமை. நீ இறந்த நாளுக்கு கொண்டாடுவியா, பிறந்த நாளுக்கு கொண்டாடுவியா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. அப்ப நீ நல்ல திங்கிறன்னா ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு முஹப்பத் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷ்கு எனக்கு மேல ஆயிடுச்சு, ரிஸ்க்கு அதனால வச்சு சாத்துறேன். என்ன பேச்சு! அதாவது கலாச்சார அடிப்படையில கொண்டாட முடியாது என்பது ஒரு விஷயம். இது பிரபலத்தினுடைய கலாச்சாரம், அது விஷயத்திற்கு நம்ம போக தேவையில்லை. ஆனா ஒருவர் இறந்த நாளும் பிறந்த நாளும் ஒரே நாள்ல அமைந்திருக்கும் போது நீ எந்த நாளை கொண்டாட போற, எந்த நாள்ல நீ நினைவு நாளாக அதை ஆக்க போற. அவன் அல்லாஹ்வே அவனுடைய மார்க்கத்தை பக்குவமாக இந்த விளையாட்டு, சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம், ஏமாத்து விளையாட்டுகளுக்கெல்லாம் இடமளிக்காத அளவிற்கு ஆக்கிவிட்டான். இது ஒரு விஷயம், இப்படி நிறைய இருக்கின்றன. இது மீளாது, இது ஒரு வழிகேடு. மௌலுதுக்கு வருவோம். மௌலுதை பொறுத்தவரையில அதுல பல சரக்கு இருக்கின்றது. அதுல ஒரு சில சரக்கை மட்டும், குப்பையை மட்டும்
இன்றைக்கு நாம எடுத்து சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப சங்கையா தூக்கிட்டு வீடு வீடா போய் நல்ல தலானியை வச்சு அதுக்கு மேல மௌலுது கிதாப் குர்ஆன் கூட அந்த மரியாதை கிடையாது, மேக்கட்டி கட்டி அப்படி வச்சு அந்த மௌலுது சங்கையாக ஓதிக்குப்பாங்க. அதுல வரக்கூடிய அந்த குப்பைகள்ல முக்கியமான ஒரு குப்பை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். பிறந்த உடனே ஊரு நீன்கள்லாம் வர்றாங்க, வானத்திலிருந்து இறங்கியாச்சு. அதற்கு அடுத்து இவங்க ஆமினா அம்மா, ஆமினாவின் பாதை செல்லம்மா, மூமினாக முந்தி கொள்ளம்மா. ஆமினா அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கல, புகாரினுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில். இதை சொன்னா சண்டைக்கு வர்றாங்க, எப்படி நீ சொல்ல போச்சு அப்படிங்கிறான். ஆனா முஸ்லிம் போன்ற நூல்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அவர்கள் இஸ்லாத்துல கிடையாது, ஆனா இவன் இப்படி எல்லாம் பாடி வைத்திருக்கின்றான். இவர்கள் பாடல் அப்படித்தான் இருக்கும். மலக்குகள்லாம் வந்து உடனே வரிசையா நிக்கிறாங்க. அவன் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கலாம், தூஃபு பி முஹம்மதின் ஜமீல் அக்தார், முகமது தூக்கிட்டு கொண்டு வந்து எல்லா வானம் பூமி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ஆறுதுகும் அகலி சமாவாத்தி வல்லறது பிஹார், கடல்ல வானம் பூமியினுடைய எல்லா இடத்துலையும். கொஞ்ச நேரத்தில் பிள்ளையே காணாம போச்சா. ஆமினா அம்மா தேய்ச்சி போயிட்டாங்க, பிள்ளைய காணமே. அப்துல் முத்தலிப் வர்றார், என்ன ஆச்சுமா அந்த மாதிரி சம்பவம் சொன்ன உடனே பிள்ளை ரெண்டாவது திரும்ப வந்துருச்சு. உடனே அவர் பிள்ளை எடுத்துட்டு படிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆழ்தானி ஆதல் குலாம தையிபல் அர்தானி. இந்த பிள்ளை இருக்கின்றது நல்ல பிள்ளை, இதை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நிறைய வருது. அதுல அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீதான் குர்ஆனில் பேர் வைக்கப்பட்டிருக்கிறாய். அகமது மக்தூபன் அலல் ஜினான், சோனங்களுடைய வாசல்கள்ல அகமது என்று எழுதப்பட்டிருக்கிறாய். இப்படி வருகின்றது. இந்த ரெண்டு வரியை மட்டும் வச்சுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஓ கதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹன் மின் அம்ரினா, நாம தான் உனக்கு வஹி செய்தியை கொடுத்தோம். மா குந்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான், உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது, இந்த குர்ஆன் என்றால் உனக்கு என்னவென்று தெரியாது. யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். அப்துல் முத்தலிபுக்கு தெரிஞ்சிருந்தா அவரு குஃப்ர்ல மரணிச்சிருக்க கூடாது. அவர் குஃப்ர்ல மரணிச்சுட்டு போயிட்டார், இஸ்லாத்துல மரணிக்கல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றானே, இது என்ன? இன்னும் நிறைய சரக்கு இருக்கின்றது. குழந்தை பிறந்த உடனே ஆமினாவுக்கு செய்தி வந்துச்சான், முஹம்மதா, பிள்ளைய பெத்துட்டா முகம்மது என்று பேர் வை, எழுதி வச்சிருக்கிறான். எங்க இருந்துப்பா நீ எடுத்திருக்கிற? அப்ப இதெல்லாம் என்ன? அல்லாஹ் சொன்னதாக இவர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்களே. நாதாகும் ஒரு ரஹ்மான் அன் தூஃபு பிஹி, ரஹ்மான் அழைத்து சொல்கின்றான், இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் சுத்தி காட்டுங்க. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஃபமன் அظلم ممن افترى على الله كذبا, அல்லாஹ் மீது பொய்யை புனைந்து சொல்லக்கூடியவரை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? அவ் கذب பிஆயாத்தி, அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்படுத்தினானே, அவனை விட ஒரு கொடிய துரோகி யார் இருக்க முடியும்? உலாயிக யனாலுகும் நசீபுகும் மினல் கிதாப், மரண வேளையில இவர்களுடைய அந்த நசீபு வந்த உடனே ஜாத்துக்கும் ருசுலுனா யதவஃபௌன, மலக்கில் மௌத் அங்க வந்து இப்போ கேட்கிறாங்க, நீ அவர் தான் ரப்பு, இவர் முகமது தான் கடவுள், அவர் இருன்னு சொன்னீங்கல்ல, ஐனமா குன்தும் ததுவுன மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுட்டு கூப்பிட்டு இருந்தீங்களா, அவங்கள எங்கடா? காலு வல்லு அண்ணா, அவர்கள் எல்லாம் தொலைந்து போய்விட்டார்கள். ஓ ஷஹீதுலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானு காஃபிரின், தங்களுக்கு எதிராகவே அவன் சாட்சி சொல்வான், நான் காஃபிராக ஆகி போய்விட்டேன், அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடிய ஒரு சரக்கு ஓதப்படுகின்றது, அதற்கு ஒரு 10 காசு நாம கொடுக்கின்றோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில இந்த லிஸ்ட்ல வந்து நிற்போம். ஒமன் அظلم ممن افترى على الله كذبا, அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவனை விட பிறகு அநியாயக்காரன் வேறு யார்? அவ்வூஹிய இலைய உலம் யூஹ இலைஹி ஷைஉன், வஹி அறிவிக்கப்படாமலே அவன் சொல்கின்றான், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது என்று. மௌலூது கிதாப்ல அப்படிதான் இருக்கின்றது. வஹி அறிவிக்கப்பட செய்திகள் எல்லாம் வஹியாக இவன் சொல்வான். ஒமன் காலச உன்சிலு மிஸ்லமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்குற மாதிரி நானும் இறக்குவேன் என்று சொல்கின்றானே, இப்படிப்பட்டவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? உலவு தரா இதில் லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் ஃபி கமராத்தில் மௌத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு என்று மரண அவஸ்தைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மரண அவஸ்தையில தப்பிக்கல. அப்ப அந்த மரண வேளையில ஒல் மலாய்கத்து பாசித்து ஐதியகும் அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், எடுங்கடா அவங்களுடைய உயிரை,
வெளியே கொண்டு வாங்கடா என்று மலக்குகள் தான் எடுக்க போறாங்க. இவன் தன்னுடைய உயிர் போகக்கூடாது என்று நினைக்கின்றான். உயிரை விடுங்களா என்று கேட்டுவிட்டு அப்படின்னு சொல்றாங்க, அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலுன அலல்லாஹி கைரல் ஹக். தகுதி இல்லாத விஷயத்தை அல்லாஹ்வின் மீது நீங்கள் சுமத்தியதன் காரணமா உங்களுக்கு கேவலண்டா என்று வருகின்றதே. இந்த அநியாயத்திற்கு இந்த மௌலுது அவ்வளவு பெரிய ஒரு இட்டுக்கட்டான ஒரு சரக்கு. இது ஓதுறதுக்கு, இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சோறுக்கு, இதுல கிடைக்கக்கூடிய ஒரு பங்குக்கு காசு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றும். கொடுக்க வேண்டிய ஒரு மௌலுது கிதாப், எரிக்க வேண்டிய ஒரு மௌலுது கிதாப், அப்படிப்பட்ட அல்லாஹ் மீது போய் சொல்லக்கூடிய ஒரு சரக்கு. வயௌமல் கியாமத்தி தரல்லதீன கலதபு அலல்லாஹி wujuhum முஸ்வத்தா. நாளைக்கு மறுமையில இவர்கள் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் மீது போய் சொன்னவர்கள் அவர்களுடைய முகம் கருத்து சூம்பி போயிருக்கும். அல்லாஹ் காப்பாற்றும். இன்னொரு வசனம், அலா லானத்துல்லாஹ். நாளைக்கு மறுமையில இந்த மக்கள்லாம் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஓ யகூலுல் அஷ்ஹாத், சாட்சிகள் எல்லாம் மலக்குகள், நல்ல மூமின்கள், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஹாவுலா இல்லதென கதபு அலா ரப்பிக்கும். இவர்கள் தான் தங்களுடைய ரப்பின் மீது போய் சொன்னார்கள். அலா லானத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அல்லாஹ்வுடைய சாபம் இவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ் காப்பாற்றும். இதுக்கு துட்டு கொடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நினைச்சு பாருங்க. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டோம். அப்படி சென்றோம் என்று சொன்னால் யார் இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு வெளியே போய்விட்டு அவர் காஃபிராக மரணிக்கின்றார்களோ அவர்களுடைய அமல்கள் அழிந்து போய் விடுகின்றன. இந்த உலகத்திலும் அழிந்து போய்விட்டது, மறுமை உலகத்திலும் அழிந்து போய்விட்டது. அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் காப்பாற்றும். அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு சொட்டு, ஒரு சல்லி காசு இந்த மௌலுதுக்காக நீங்கள் கொடுக்காதீர்கள். சாப்பாடு தான் இதில் மெயின். அவன் ஓதுற சரக்கு என்ன? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாம செயல்படுவோம். மௌலுதுக்காரன் நிர்பந்திக்கிறானா, வசூலிக்கிறவன் யாரா? என்ன நடந்துரும்? எப்படிப்பட்ட சமுதாயம் கேட்கிறான? ஆமன்தும் கபுல ஆதனலக்கும். ஏண்டா, நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் மூசாவை நம்பிட்டீர்களா? அவன் சொல்றாங்க, அழகான வார்த்தை, இன்னமா தக்லிய ஹாதியில் ஹயாத்தத் துன்யா. எங்கள் மீது நீ விதிக்க போவது இந்த உலகத்தில் ஒரு தண்டனையை கொடுத்து எங்களுடைய உடல் கூட்டில் இருந்து உயிரை பிரிப்பாய். நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பை அளித்துக்கொள் என்று பேசிய ஒரு சமுதாயத்தினுடைய பரம்பரைகள், வாரிசுகள், ஏகத்துவவாதிகள். ஆஃப்டர் ஆல் இந்த ஊர்க்காரன் என்ன செய்திட முடியும்? அப்ப இந்த அடிப்படையில் நாமோ இந்த மௌலிது விஷயத்தையும் மீலாது விஷயத்தையும் புரிந்து செயல்படுவோமாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.